ராமநாதபுரம் அருகே பள்ளி வாகனம் மீது லாரி மோதி விபத்து. 27க்கும் மேற்பட்ட மாணவர்கள் காயம், நல்வாய்ப்பாக உயிர் தப்பினர். ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடி அருகே பள்ளி வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் சுமார் 27 மாணவர்கள் காயமடைந்துள்ள சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் சத்திரக்குடியில் இயங்கி வரும் தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளிக்குச் சொந்தமான வேன் இன்று காலை மாணவர்களை ஏற்றிக்கொண்டு பள்ளிக்குச் சென்று கொண்டிருந்தது. காலை 9:15 மணி அளவில் ராமநாதபுரம் ராமேஸ்வரம் தேசிய நெடுஞ்சாலையில் இருந்து பள்ளிச்சாலைக்கு வேன் திரும்ப முயன்றது. அப்போது பின்னால் அதிவேகமாக பாறாங்கற்களை ஏற்றி வந்த கனரக டிப்பர் லாரி எதிர்பாராத விதமாக பள்ளி வாகனத்தின் பின்புறத்தில் பலமாக மோதியது. இதில் கட்டுப்பாட்டை இழந்த பள்ளி வேன் சாலையில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் வேனில் இருந்த LKG முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் 27க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள், 2 பெண் ஆசிரியர்கள் மற்றும் ஓட்டுநர் ஆகியோருக்கு சிறிய அளவிலான காயங்கள் ஏற்பட்டுள்ளன. விபத்தை கண்ட அக்கம் பக்கத்தினர் உடனடியாக மாணவர்களை மீட்டு ராமநாதபுரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தற்போது அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நல்வாய்ப்பாக யாருக்கும் உயிருக்கு ஆபத்து இல்லை என மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். சம்பவம் குறித்து தகவல் அறிந்த ராமநாதபுரம் முன்னாள் நகர்மன்ற தலைவர், அனைத்துலக MGR மன்ற துணை செயலாளர் RG ரத்தினம் அவர்கள் மருத்துவமனைக்கு விரைந்து சென்று காயமடைந்த மாணவர்களையும் அவர்களது பெற்றோர்களையும் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அவருடன் அதிமுக நிர்வாகிகள் பாப்புலர் பன்னீர்செல்வம், ரமேஷ், அசார், செந்தில்குமார் உள்ளிட்ட பலரும் உடனிருந்தனர். இந்த விபத்து குறித்து சத்திரக்குடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து லாரி டிரைவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.